சாமி சொல்லுங்க. உங்கள்கிட்ட கேட்காத கேள்வியிலே இல்லை. சரி, ரொம்ப எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகம் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க. சரி. சட்டன முடிவு சடுதியில் நிகழ்வு என்பது போல சரி. அருவி மாதிரி உங்கள்கிட்ட இந்த அம்மாட்ட கேள்வி கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்க முடிக்கும் முன்னே உங்களோட பதில் கொட்டுறத எல்லாமே பார்த்தோம். சரி. அவங்க கேள்வியை கூட முடிக்கல. ஆனா ஐயா கிட்ட இருந்து அந்த கேள்வி முடிக்கும் முன்னே பதில் சொன்னீங்க. அது மிகப்பெரிய வியப்பா இருக்கு. சரி. அது நீங்க ஆண்டவன் சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி. இப்போ அதே மாதிரி சொல்லுங்க சாமி. சங்கரா டிவி காஞ்சி மாடங்குதுல அதில் சேர்ந்தது சங்கரா டிவி. அவங்க இது இல்லை, யூடியூப் இல்லை, சேட்டலைட் சேனல் சன் டிவி மாதிரி. அவங்க முதல்ல எங்கிட்ட இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் முடியாதுன்னுட்டேன். யாருக்கு எந்த டிவிக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல, ஒரு டிவி எடுக்கிறாங்க, அது அவங்களோட போட்டோம், இல்லைன்னா அரசியல் மாதிரி ஆகிட்டோன்ட்டேன். அப்புறம் சாய் தர்மா என்ன பண்ணார், இல்லை இல்லை சாமி, அவங்க நல்ல இது, அவங்க ஆன்மீகம் மட்டும்தான் கேட்பாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, சரி வாங்கப்பான்ட்டேன். அப்போ வர முடியாது போச்சு அவங்களால. திருப்பி இப்போ பண்ணாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னே, ஞாயிற்றுக்கிழமை வரோம் சாமி ஆசிரமத்துக்குன்ட்டாங்க. சரி வாங்கன்னுட்டேன். திருப்பி மறுநாள் நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கத்துலேயே சாமி கேமராலாம் நைட்டு 1 மணி ஆகும் பொழுது, மறுநாள் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. சரி நீங்கள் வந்தால் வாங்க, வர பண்ண போங்கன்ட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 10 கேள்வி எழுதி வச்சுக்கிறோம் சாமி, அதை அனுப்புகிறோம் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு அனுப்பி நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நீ என்ன டிவி மாதிரி நான் இதை கேட்பேன், நீ இதை சொல்லு அப்படின்ற மாதிரி நான் பேசுனது இல்லை. எதுவுமே நேரடியாக கேட்பாங்க, நேரடியாக தான் நான் பதில் சொல்லி பழக்கப்பட்டுட்டேன். அதனால் இந்த 10 கேள்வி நீங்கள் எனக்கு அனுப்ப வேணாம், இன்னும் 10 கேள்வி எழுதிக்குங்க, அன்றைக்கி கேளுங்க, தெரியறத சொல்கிறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வரவே இல்லை. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவம் இருந்தால் முழுமையாக சொல்லலைனாலும் ஏதோ ஒரு 3/4 பாகமாக சொல்லலாம். அனுபவமே இல்லைன்னு சொன்னால் கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா கேள்விகள் 1000 கேட்கலாம், பதில்கள் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஏதோ இறைவனுடைய அருளால் நான் இவ்வளோ வருஷமாகவும் அது மாதிரி பதில் சொல்லினுக்கிறேன் சாமி. அதுக்கு என்னுடைய திறமைன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் என்னுடைய திறமை இல்லைன்னா, ஆன்மீகத்தில் ஒன்று வெளி உலகத்துக்கு தெரியணுன்னா 3 விஷயம் வேணும். ஒன்று பிராமண சமுதாயமாக இருந்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், இல்லை படித்தவனாக இருந்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், இல்லை பணக்காரனாக இருந்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த 3மே இல்லாத ஒரு அப்பாவி நான். ஆனால் இறைவன் எனக்கு தந்த இந்த ஆற்றலை இங்கே என்னுடைய திறமைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு படிக்காத பாமரை மக்கள் நான். இருந்தாலும் ஏதோ எனக்கு கேட்கறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லினுக்கிறேன். இதை எவ்வளோ நாள் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியாது. இந்த முடிவை இறைவன் தான் எடுக்கணும், நான் எடுக்க முடியாது. அதனால் இறைவனுடைய அருள் இருக்கிறவர். உட்கார் 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 உட்கார்ப்பா. என்ன தண்ணியா? நீ சொல்கிறப்ப நான் நடக்குவா? வெளியே போ, வெளியே போ, ஏந்து வெளியே போ. இது அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. நீனா அவ்வளோ பெரிய அக்கா பாரு, நீ சொல்றது நான் கேட்கணும். போ, வெளியே போ. என்ன அதை இவ்வளோ நாளாக சொல்லி? வேண்டாயா வேண்டாயா, வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க, அப்படிலாம் வரக்கூடாதீங்க. தண்ணி அடிச்சுட்டு வர இடமா இது? சொல்லு. இதை தான் பகுத்தறிவுன்றது. சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை பாரு. எங்கே போகிறோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு தெரியல பாரு. தன்னிலை மறந்துருக்காரு. தன்னிலை மறக்கலை, தலையில் ஏறிக்கிச்சு. தன்னிலை மறக்கிறது இல்லை. தன்னிலை மறந்தால் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ இவ்வளோ காலம் வரைக்கும் சொல்லின்னு இருக்கிறேன். இனிமேலும் இறைவனுடைய அருள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் சாமி. நீங்கள் சொல்கிறீங்க சாமி, கேள்வி கேட்பது சுலபம், பதில் சொல்வது தான் கடினம் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப கஷ்டம் சாமி. ஆனா உங்ககிட்ட கேள்வி கேட்கறது தான் எனக்கு கடினமா இருக்கு. பதில் ஏன்னா கேள்வி முடிக்க முடியாதான் பதில் சொல்லிடுறீங்களே. இது எல்லாரும் பார்க்காங்க, அவங்க எல்லா சீடர்களும் இங்க வந்திருக்க எல்லாருமே பக்தர்களும் சாட்சி இதுக்கு. சரி, கண்ணாடி இருந்தது, கண்ணாடி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கேள்விகள் கொஞ்சம் கேட்கிறேன் சாமி. கேளு சாமி.
சொல்லுங்க. ஒரு சீடர், உங்களோட சீடர் வந்து அவர் சார்பா ஒன்று கேட்க சொன்னார் சாமி. ஏன் சாகாக்கால் வேகாத்தலை, இதை பத்தி சாமியை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க, எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்றாரு. யார் அவர் அந்த மாதிரி சீடரு? அவ்வளோ முட்டாள்தனமான சீடர் என்கிட்ட இருக்கிறாங்க. ஏன்னா நான் திட்டு வாங்க முடியாதுல்ல, அதனால தான் அந்த சீடரை சொன்னேன். சாகா காலுன்னா காற்று. காற்று வந்து செத்ததே கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்ம உயிர் செத்ததே கிடையாது, உடல் தான் சாகுது. சாகா கால்னா காற்று, வேகா தலைன்னா ஆன்மா, போகா புனல்னா விந்து. இது நீ ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க பொழுது. அதான் அவ்வளோ பெரிய அறிவாளி அவர், உன்னை கேட்டவர். இது முப்பொருள். இது சாகா கால், போகா புனல், வேகா தலை. இதை ஒன்றை விட்டுட்டார், சாப்பிட்டார். அவருக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் போன பொழுது வயசு. அதனால இது மூணும் அழியா பொருள். விந்து வந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனல் பட்ட உடனே அது உனக்குள்ளவே மறையும். காற்றும் அழியாது, உன் உயிரும் அழியாது, உன்னுடைய ஆன்மாவும் அழியாது. அதனால சாகா கால், அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்ததில்லை. போகா புனல், அது வெளியே போனதும் இல்லை. வேகா தலை, அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு பேர் சாமி. சொல்லு சாமி. எப்படியாவது கா போட்டலான்னு பார்த்துன்னு சுற்றின்னு வரீங்க ஒரு கூட்டம். சுவாமி, பிரார்த்தனை என்பது மூட நம்பிக்கையா அல்லது நல்ல நம்பிக்கையா சுவாமி? பிரார்த்தனைன்றது நல்ல நம்பிக்கை. ஆனால் பிரார்த்தனைப்படி நடந்துக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பிரார்த்தனை எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா நிறைய விதமாக இருக்குது. கணவன்கிட்ட மனைவி பிரார்த்தனை பண்ணுறா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது செய்து கொடுங்கன்னு பிரார்த்தனை. தாய்கிட்ட பிள்ளைங்க பிரார்த்தனை, கடவுள்கிட்ட மனிதர்கள் பிரார்த்தனை. ஆனால் இந்த பிரார்த்தனைகள் சொன்னபடி நடந்துக்கணும். ஐயா நான் வரேன், கோவிலுக்கு வருவேன், ஆடி மாதம் 10ஆம் தேதி நான் கோவிலுக்கு வந்துடுறேன், போயிடணும். அப்படி போகலை, காசு கிடைக்கலங்க, 10ஆம் மாதம் வரேன்னு சொன்னங்க, காசு கிடைக்கல, அதனால் அடுத்த வருஷம் போகலான்னுக்கிறேன்னா, ரோட்டில் நடக்கும்போது ஒரு கல்லில் போய் உன் கால் இச்சுக்கிச்சுன்னா கூட அந்த பிரார்த்தனையால் இச்சுக்கிச்சுன்ற எண்ணம் உனக்கு வந்துடும். அதனால் எதையுமே சொல்லக்கூடாது. ஆனால் சொன்னால் அதை செய்துடணும். செய்யலைன்னா உன் மனசே உன்னை கொல்லும். கடவுள் வந்து எங்கேயும் பழி வாங்கிறதில்லை. சொன்னதும் உன் மனம், உன்னை கெடுக்கிறதும் உன் மனம். அதனால் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா சொன்னதை செய்துடு, இல்லைன்னா சொல்லாமல் கம்மனிரு. சொல்லு. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இன்னொரு சீடர் சார் அவங்க தான் கேட்க சொன்னாங்க. எல்லா சீடருங்க தான், நீங்கள் எதுவும் கேட்கறதே இல்லை, பாவம் அப்பாவிங்க நீங்கள். சொல்லு. இறந்த வீட்டில் உணவு உண்பதும் குழந்தை பெற்ற வீட்டில் உணவு உண்பதும் தீட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, அது வந்து தவறா, இது சாமிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி, திட்டு எதாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன சாமின்னு, இது மாதிரி எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை சாமி, நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் அப்பா இறந்த உடனே என்னப்பா பண்ணேன்னு. விளக்கு கொளுத்துனேன் அப்படின்னார். சரி, அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? கற்பூரம் கொளுத்துனேன். இதை பணத்துக்கு கொளுத்துனியா இல்லை கடவுளுக்கு கொளுத்துனியான்னு கேட்டேன். இல்லை, செத்து போன பணத்துக்கு எவனை கொளுத்துவானா சொல்லு. ஆனால் தலைமாட்டில் விளக்க கொளுத்தி தேங்காய் உடைச்சி வச்சுட்டான். வீட்டில் இந்த பொணத்தை எடுத்து வந்து ரோட்டில் போட்டுட்டான். என்ன சொல்லி போடுறான்? எதுக்கு தேங்காய் உடைச்சி வச்சுக்கிறான்? இவருக்குள்ளே இருந்த ஒளி வெளியே வந்துடுச்சு, அதனுடைய அடையாளம் நான் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறேன்.
இவருடைய மனசுல 1000 அழுக்குகள் இருந்தது. இப்ப செத்த உடனே ஒண்ணுமே இல்லை, வெண்மையா இருக்கிறாரு. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கு தான் ரோட்டில் போடுறோம் இல்லையா? அப்போ ஒரு மனிதன் இறந்த உடனே தீட்டான பொருள் எது? அந்த உடல். அந்த உயிரோ ஆன்மாவோ ஜீவனோ தீட்டான பொருள் கிடையாது. அப்போ தீட்டான பொருளை எத்தனை போய் பொச்சிட்டேன். அப்போ அன்னையோட அந்த தீட்டு போயிடுச்சு. மறுநாள் எங்கேருந்து வரும் தீட்டு? 3 மாதம் ஆவலைங்க, தீட்டு இருக்குதுங்க, கோயிலுக்கு போகலன்றான். இது அறியாமை. தீட்டுன்னு இந்த தீட்டு இருக்குது, நான் 3 மாதம் பொறுத்த கோயிலுக்கு போனோம், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதே தீட்டு தான் சொல்லின்னுக்குது. அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நானும் இல்லை, நீயும் இல்லை, மந்திரமும் இல்லை இல்லையா? முழு தீட்டு அம்மாவனுடைய முழு தீட்டு நான் தான். அம்மாவுக்கு தீட்டு போச்சுன்னா நான் பிறக்க மாட்டேன். அந்த தீட்டு போதுன்னு தான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க குழந்தை இல்லைன்ட்டு. அப்போ அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தீட்டு வெளியே போகாம உள்ள நின்னாதான் ஒரு கரு உருவாகும். அப்போ அந்த கருவே முழு தீட்டு தான். அதுக்கு உள்ளகிற பொருள் தீட்டு இல்லை இல்லையா? ஆனா இது உள்ளகிற பொருள் வெளியே போனோடனே இது விழுந்து போச்சு. இதை எடுத்து போய் மண்ணில் போட்டோ இல்லை கொளுத்திட்டோ பூட்டேன், அப்போ தீட்டு அந்த நிமிஷத்தோட போச்சு இல்லையா? எங்க இருக்குது தீட்டுங்க சொல்லு. இந்த சமாதி ஓப்பன் சீனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பால் மறுநாள் சாவெட்டு போய் பொச்சாச்சு. மறுநாள் பால். இங்கே இது ஓப்பனிங்க, ஐயருங்கெல்லாம் சேர்ந்து ஓமம் வளர்த்திங்கிறாங்க. அப்போ ஐயருங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரிங்க அவங்க பாலுக்கு போயிட்டு வர்றாங்க, வரக்கூடாது அப்படின்னு. என்னத்துக்கு வரக்கூடாது? தீட்டு வரக்கூடாது. நான் கூட தீட்டு தான், அப்போ நான் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அவர் கப்பு சுப்புன்னு வாய் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இதெல்லாம் அறியாமை. ஆனால் ஒரு பெண்களுக்கு தீட்டானா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது சரியா தப்பா? சரியான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் விவேகானந்தரை பற்றி, ஷூ போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறது, மீன் துண்டு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தமான பொருள். அப்போ இந்த தீட்டுன்றது அசுத்தமான பொருள். அப்போ இந்த அசுத்தம் வரும்போது ஒரு 4 நாள் பொறுத்து கோயிலுக்கு போகலாம். ஆனால் வந்த அன்றைக்கே போகக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிற, நீ எங்கேயோ போன, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கறி மீன்லாம் துண்ணுப்பட்ட, கோயிலுக்கு கூப்பிட்டா வருவியா? ஏன்? உன் மனசு இருக்கும். அது மாதிரி பொம்பளைங்களுக்கு தீட்டாகி போச்சுன்னா அந்த 3 நாள் கோயிலுக்கோ இந்த பாடமோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தேடுற பொருள் சுத்த பொருள், நீ சுத்தமாக இருந்து தேடணும். அதுக்காக போகணுமே தவிர செத்து போய் 6 மாதம் பொறுத்து தீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மடத்தானோ அறியாமை. அது சொல்லுங்க சாமி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அப்படி சொன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ அறிஞ்சது முதல்ல யார? நீ அறிஞ்சது யார சாமி? தெய்வத்தை அறிஞ்ச, அம்மாவை அறிஞ்ச, அப்புறம் அப்பாவை அறிஞ்ச. அதனால நீ அறிஞ்சது முதல்ல அம்மாவும் அப்பாவுண்டான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவும் அப்பாவையும் அறிஞ்ச மாதிரி ஆண்டவனையும் நீ அறியணும், அறிவுள்ளவனான் தான் நாங்கள். அது அவை ரொம்ப அழகாக சொல்லும். இந்த ஊன் உடல் எடுத்தது உத்தமனை உனக்குள் காண்பதற்கு இல்லையா? அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சு. எந்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சோ அதுதான் சொல்லுது இந்த ஊன் உடல் எடுத்ததே தெய்வ உத்தமனை உள்ளே காண்பதற்கு. அதனால முன்னதை கண்டதை மட்டும் நீ வச்சுக்கோ, பின்னாடி காண்டதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லலை. அதனால் முன்னாடி தெய்வம் தெய்வமாக நினைக்கணும். ஆனால் தாய் தகப்பனை இப்போ தெய்வமாக நினைக்கிறதா இல்லை, கஷ்டமாக இருக்குது. கடவுளையாவது நினைக்கட்டும். கடவுள்கிட்ட எவன் ஒருத்தன் முழுமையாக ஈடுபடுறானோ அவன் அன்னை பிதாக்கிட்டவும் முழுமையாக ஈடுபடுவான். கடவுள்கிட்ட எப்படி உள்ளன்பு இல்லாமல் உண்மையான அன்பு இல்லாதவன் இருக்கிறானோ அவன் அன்னை தந்தைக்கிட்ட கூட அன்பாக இருக்கணும். ஏன்னா அன்புன்றது விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை, நீ உள்ளுக்குள்ள வந்து ஊறி செலுத்துகிற பொருள். அதை தெய்வத்தாண்ட செலுத்தினீன்னா அதே மாதிரி உன் தாய் தகப்பனாண்டியும் செலுத்துவேன். ஆனால் தெய்வத்தாண்டியும் இல்லை, அதனால் உன் தாய் தகப்பனாண்டியும் இல்லை. ஆனால் நாளைக்கு நீ தாய் தகப்பனை ஆக போகிற, அதை யோசிக்க மாட்டேன்ற. நாளைக்கு உன் குழந்தைங்களை உன்னை நடுரோட்டில் விட போகுது, அதை கொஞ்சம் ஒரு குழந்தை கூட யோசிக்காமல் தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேற, உதைக்கிற, அடிக்கிற. ஆனால் உன்னை உதைக்க போகிற குழந்தைக்கு ஊட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சிந்திச்சு தாய் தகப்பனுக்கு யாராக இருந்தாலும் சரி முதல்ல கட்டின மனைவி அவசியம். அதுக்கு தான் சொல்லிக்கிறான்,
தாய்க்கு பின் தாரம்னா. அப்போ முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய்க்கு கொடுக்கணுன்டான்னுக்கிறான். அதே தாய்க்கு ஸ்தானத்தை மனைவிக்கு அடுத்தபடியாக மனைவிக்கு கொடுக்கணுன்டான்னா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான், தாயை தூக்கின்னு போய் நடு ரோட்டில் விட்டுட்டான், மனைவி தூக்கி தலையில் வச்சுன்னு ஊரெலாம் சுற்றின்னு வந்துன்னுக்குறான். இது இல்லை அன்பு, இது பயம். அன்புன்றது ஒன்றும் இல்லை சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் 25வது வருஷம் என்னை வளர்த்த அம்மா இறந்து. எங்கள் சம்சாரத்துக்கும் என்னை வளர்த்த அம்மாவுக்கும் சண்டை. நான் பர்னிஷிங்கில் இருக்கிறப்போ சைக்கிளில் வருவேன் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் வரும்போது ஒரு மஞ்சா பை வச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு இரவானத்தில் உட்காந்துன்னுக்குறாங்க. சைக்கிளில் ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன். ஏதோ பிரச்சனை ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா பை வச்சுன்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை ஆகிருக்குது. அது ஒரு 8 வீடு இருக்கிற வாசல். அது அந்த வாசலில் எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் வாசப்படியில் கட்டிக்கின்னு பார்த்துன்னுக்குறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க? பெரிய பூகம்பம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வாசலில். நாலு வந்தான்னா ஒரே அடி தடியில் தான் ஆக போகுது அப்படின்னு எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். பை வச்சுக்கின்னு அம்மா உட்காந்துங்கிறாங்க. ஆஹா, ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. என்னம்மா பிரச்சனை? ஏம்மா பை வச்சுக்கணும்? உன் பொண்டாட்டித்த சொன்னா, அத்தை சொன்னா, இப்படி சொன்னா, அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், போய் பொண்டாட்டி தப்பா அழுத்தி பீல் 2 போடுவேன். பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், உன் அம்மா இத்த சொன்னா, அத்தை சொன்னா, இப்படி சொன்னான்னுவா. அவங்க அம்மாவை திட்டுவேன். 2 பேருக்கிட்டும் கெட்டவனா போடுவேன் கட்சியில். இல்லை நான் என்ன பண்ணேன், எங்கம்மா போகிறேன், என்ன என் தம்பி வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வாம்மான்னு. ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், என்ன சண்டைன்னு கேட்கல. கேட்டால் பிரச்சனை ஆகிடும். போயிட்டு வாம்மா நல்லபடியான்னு. உள்ளே போனேன். இன்னொரு பை எடுத்தேன். எங்கள் சம்சாரத்தை போடுவேன். ஜாக்கெட்லாம் சுற்றி அந்த பையில் போட்டேன். இந்தான்னு என்னது இதுன்னாங்க. அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா பைய வச்சாங்க. சாவர வரைக்கும் மருமவளை மாமியாரும் ஒரு வினாடி கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அதை சண்டையை ஆக்கியிருந்தேன்னா வாழ்நாள் முதும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கும் 2 பேருக்கும். இதெல்லாம் சில விஷயங்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தணும், சில விஷயங்களெல்லாம் அன்பால் கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் அன்பால் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து, எல்லாத்தையும் அதிகாரத்தில் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து. இந்த பக்குவம் மனிதனுக்கு அவசியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 25 வருஷமாக எங்கள் மாமியார் அப்படின்ட்டு புடவை, ஜாக்கெட்டு, வடை, பாயசம், சாப்பாடு அந்த இதுக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இதில் நான் தலையத்தில் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணுறதுன்னா, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் எதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன், என்னை வளர்த்த அம்மாக்கோசம். ஆனால் என்னை பெத்த அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதையுமே செய்ததில்லை. இது வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணி நான் அந்த செலவு பண்ணுக்கிறாங்க. வருஷம் குடியரசு அன்னைக்கு 26 ஜனவரி 26 அன்னைக்கு. அப்போது மாமியார் மேலே மருமவளுக்கு எப்படி இருக்கணும் பற்று. மாமியாராக நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த தாய்க்கு புள்ள இருக்கிறான், மாமியாராக இருக்கிறாங்க நம்ம அம்மா. அப்போது அந்த நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ வந்த பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? நம்ம அம்மாவை மாமியாராக பார்க்காத அம்மாவை அவங்க பார்க்கணும். நம்ம வந்த வீட்டில் நம்ம மாமியாரை நம்மளை தாயாக பார்த்துக்கணும். இந்த மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது சாமி. இது வரணும், இப்படி உருவாக்கிக்கணும். நீ ஒன்று என்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி ஒன்று குச்சுன்னு என்கிட்ட சொல்கிறது, நான் விட்டு கட்டி போய் போடுறது, அப்புறம் அது பெரிய பூகமாகுது, வாழ்க்கையே சிதைஞ்சு போகுது. இது தேவையா? இதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு யோசித்து வாழணும். மனிதன் 6 அறிவுன்னு சொல்கிறோம். 6 அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. 6 அறிவுன்னு புலிவு இருக்கிறோன்னு அர்த்தம். மனிதனுக்கு பற்று பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுன்னா நீ ஒட்டிப்ப, அதில் பாசம் இருந்ததுன்னா போட்டுட்டு தூரம் வந்துடுவேன். அதனால் ஆன்மீகத்தில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்க. பற்ற வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. நம்ம எதிர் வீட்டில் அண்ணாண்ட வீட்டிலலாம் ரயில்வேல வேலை செய்கிறோங்க. மனைவிமாருங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சரியாக காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த காசு இல்லாத தெரிஞ்ச மருமவெல்லாம் பீரோ சாவி எக்கில் சொருகிச்சு. ஆமாப்பா, பென்ஷன் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதனால் பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரமாயிட்டாங்க, கஷ்டப்பட்ட பொம்பளைங்கள்லாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி. என்னை தூங்கும்போது கல்லு போட்டுடலாம் நினச்சிக்காத. ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன்.
அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, முன்காலத்துலலாம் கணவன் கூலி வேலை செய்வான். மனைவி காலையில் கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னே எழுந்து காலை தொட்டு குளிச்சுட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இது எதுக்காக? அதுதான் பதி பக்தின்னா. அப்போ இது எதுக்காக பண்ணாங்க? நம்ம கணவன் நல்லா இருந்தால் தான் ஒரு 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சுன்னு வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ கணவன் கடவுள் அப்படின்னு தொட்டு கும்பிட்டாங்க. இப்போ கணவனை ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவனை இந்த காலில் ஒரு உதா அந்த காலில் ஒரு உதா, அவன் அப்படியே ஒடுங்கி போய் பயந்துக்கிட்டு போகிறான். இந்த ஓநாய் இருக்குது தெரியுமா? ஓநாய் தென்னாலிராமன் கதை தெரியுமா? 1-2 தெரியும் சாமி. கிருஷ்ணதேவராயர் ஒரு விளம்பரப்படுத்துகிறார். ஒரு ஆடு ஒன்று தருவேன், 1 மாதம் வளர்க்கணும், கொடுக்கும்போது எடை போட்டு கொடுப்பேன் 20 கிலோ, ஒரு லாரி தீனி கொடுப்பேன் ஆட்டுக்கு, 1 மாதம் நீ தீனி போட்டு ஆட்டை வளர்க்கணும், மறு மாதம் எடுத்துன்னு வந்தால் நான் எடை போடுவேன், 20 கிலோவே இருந்ததுன்னா உனக்கு 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டுன்ட்டார். ஊரெல்லாம் திறந்துட்டான், நான் வளர்க்குறேன்ட்டு. அப்புறமா ஒன்று சொன்னார், நான் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா உன் தலையை வெட்டிட்டு வந்துட்டார். எல்லாம் ஓடிப்பட்டான். தென்னாலிராமன் வந்தான், நான் வளர்க்குறேன்னா எத்தனை போனான், ஆட்டையும் ஓட்டிக்கினா லாரி தீனியை எடுத்துக்கணும், போய் தீனியை போடுறான், கட்டி போட்டு வளர்க்குறதாச்சே, தின்னு போட்டு சமுத்தியாக போச்சு ஆடு. தென்னாலிராமன் பார்த்தான், ஐயோ நம்ம தலைக்கு ஆபத்து வைக்கும் பொழுது இந்த ஆடு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். அங்கே இங்கே சுற்றி ஒரு ஓநாயை புஷ்னு வந்துட்டான், ஆட்டுக்கு எதிர கட்டிட்டான். நல்லா ஆடு சாப்பிடுது, ஓநாயை பார்த்தோன்னா அப்படியே பொக்கு நாய் போகுது. இன்றைக்கி பொம்பளைங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களை ஓநாய் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமி, பயந்து போய் வாழறாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட வருமானமாக போச்சு, தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ தொழில் செய், தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இன்னைய காலத்தில் கட்டாயம் 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. ஆனால் பெண்ணு சம்பாதிச்சாலும் ஆணு சம்பாதிச்சாலும் ஆணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்கே அடிமைப்படுத்திட்டு சமம் எங்கே இருக்குது, சமத்துவம் எங்கே இருக்குது? அதனால் சமமாக இல்லாத 2 பேர் வருமானம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்ல அன்பு செலுத்தி படிக்க வச்சு நல்ல வேலையில் வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுக்கணும். நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாடத்தினுடைய நிலை என்ன. நல்லா இருக்கிற உடம்பு, ஓடுற ஆடுற, என்னால் எல்லாம் பண்ண முடியான்னு சொல்லுவேன். ஆனால் பணம் பாக்கெட்டு பணம் காலியாகி மனத்தில் இருக்கிற பலம் காலியாகி போச்சுன்னா உனக்கு என்ன தோணும் அந்த நேரம்? ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் யார் என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற பயம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஆனால் இந்த பாடத்தில் வந்தவனுக்கு பிள்ளை வெறுத்தாலும் பொண்ணு வெறுத்தாலும் பேரன் வெறுத்தாலும் புருஷனே வெறுத்தாலும் பொண்டாட்டியை வெறுத்தாலும் யார் வேணா கடவுள்கிறான்ற தைரியம் வரும். இந்த பாடத்தினுடைய வலிமையே அதான். அதனால தான் எல்லாரும் இதை பின்பற்றுங்க. நீ பெரிய மகானாவாத, பெரிய கடவுளாவாத, மனிதனா தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழணும்னா இந்த பாடம் அவசியம். அதனால தான் சாமி இவ்வளோ கத்தின்னுக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மிக நேர்த்தியாக நீங்கள் கையாள விதத்தை வந்து சொன்னீங்க. இதே போல் நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நமக்கு ஒரு பக்குவ நிலை வேணும். அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? பக்குவம் தான் சாமி பெரியவங்க கிட்ட பழகணும். பெரியவங்க கிட்ட பழகிறதுக்கும் ஒரு மனிதன் தன்னை விட சின்ன வயசில் பழகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பெரியவங்க கிட்ட பழகினீன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்தால் நீ சொல்லாமல் இருக்க முடியாது அந்த பெரியவங்களாண்ட. அப்போ அந்த பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்தில் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டையா, இப்படி போனி அப்படின்னுவாங்க. மனைவிக்கும் உனக்கும் சண்டையா, 2 நாள் நீ பொறுத்துன்னு போயேன்னு. இது பெரியவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் உன்னை விட இளமையானவங்ககிட்ட சேர்ந்து இந்த விஷயத்தை ஏய் நீ ஏன் அவளுக்கு அடிமையாகிற, போடா விட்டுட்டவள அப்படின்னுடுவோம். அப்போது உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விட மூத்தவங்க கிட்ட பண்ண ஆரம்பிச்சின்னா அனுபவங்கள் உனக்கு தானாக கிடைக்கும். ஆனால் உன்னை விட இளமையானவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சின்னா உனக்கு உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கூட இழந்து போயிடுவேன். அதனால் பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் சாமி.
விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமீன். நெருப்பும் நீரும் மும்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. கடவுள் உனக்குள்ளகிறான்டா. ஊரெல்லாம் சுத்திட்டு அங்க குளிச்சேன் இங்க குளிச்சேன் அங்க கடவுளை தேடன்னு தேடாத, உனக்குள்ள தேடுறா. சுருக்கமான சோதிக்குள்ள நீ போய் கலந்துடோடான்ற இல்லையா? பாம்பாட்டி சொல்றான், ஏமா மூச்சு மனிதனுக்கு முன்பக்கம் போயின்னுக்குது, இது பின்பக்கம் போகணும். பின்பக்கம் போனா என்ன ஆகும் அப்படின்னா கீழகிற விந்துவை மேல தூக்கின்னு போகும். கீழகிற விந்து சக்தி, மேலகிற நாதம் சிவம். அப்போ சக்தியும் நாதமும் சேர்ந்ததுன்னு சொன்னா ரெண்டும் சேர்றதுக்கு நீ புள்ள காரணமா இருந்தீன்னா ரெண்டும் சேர்ந்தா உன்னை ரோட்ல விடுமா? அதனால உன்னை தனக்குள்ள அணைக்கும் போது அதாண்டா முக்தி மோட்சம் அப்படின்றான். அதனால சொல்றாரு, மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாருமா. சொல்லுமா. மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் மாறவில்லையே. எம வந்து இடிச்ச உடனே மாடு மாளிகை பொண்டாட்டிக்கு இது கட்டுறான் அது கட்டுற பிள்ளைங்களுக்கு இதை சேகரம் சேர்த்து வைக்கிறியே. ஆனால் யம தூதருங்க வந்து இடிக்கும் போது உடலு கீழே விழுந்து உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சு போறத பார்த்துன்னு இருந்தோம். இனியும் திரும்பவும் அதையே செய்துன்னுக்கிறீங்களே, மாற மாட்டேன்றீங்களே அப்படின்ற இல்லையா? இதெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னேன் இல்லை? நான் சொன்னேனா இல்லையம்மா? சொன்னீங்க ஐயா. ஆமா, எல்லாம் சொல்லிட்டேன். இங்க போயிடுச்சு அது. நாரும் மீனை நல்ல தண்ணீரில் பல முறை கழுவினாலும் அது நாற்றம் போகுமோ அப்படின்றார் இல்லையா? எத்தனை தண்ணி ஊற்றி அதை கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போகாதுடா. அந்த மாதிரி இந்த கெட்டுப்போன மனுஷனை எவ்வளவுதான் சொன்னாலும் அவனுடைய புத்தி போகாதுடான்றான். அதனால சொல்றான், நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ. கூறுமுடல் பல நதி ஆடி கண்டதால் கொண்ட கோலம் நீங்காதென்று ஆடு பாம்பேன்றான். நீ போட்ட வீசம் உன்னை விட்டு போகாதுடா. எத்தனை நதியில் போய் நீ நீராடினாலும் உனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற பாவமும் புண்ணியமும் தான் முடிவு பண்ணும், நதி புண்ணியமும் முடிவு பண்ணாதுடான். இந்த உண்மையெல்லாம் தெரியாம கடவுள் வழிபாடுன்றதுனால ஒரு பயனும் கிடையாது. உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். அதனால ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகம்ன்றது அன்போடு செயல்புரியணும். ஆண்டவன்றத எந்த நேரமும் இறைவன் வரணும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன்ற மன ஏக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எந்த நேரமும் உலக விஷயத்திலே ஈடுபடும் போது மனசுக்கும் அமைதி இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் அமைதி இல்லாமல் போகுது இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு துன்பமும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ போகிறாங்க, 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ வாழ்ந்துன்னுக்குறாங்க, ஒரு தைரியத்தோடு வாழ்கிறாங்க. இது ஏன் உயிர், ஏன் வீடு, ஏன் சொந்தம், ஏன் மக்கள் அப்படின்னு வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் இந்த இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்களே, நரக வேதனை அவங்களுக்கு. எந்த நாட்டில் போவாங்க, எப்படி வாழ்வாங்க, அந்த நாட்டுக்காரன் இவங்களை எப்படி வழி நடத்துவான் அப்படின்னு பல விதத்தில் அவங்க இன்னல் பட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் வாழ்ந்துன்னுக்குறாங்க.
ஆனால் அவ்வளோ இன்னல் பட்டு வாழ்ந்தாலும் தைரியத்திலையும் அவங்களுக்கு ஈடாக நம்ம மக்களை சொல்ல முடியாது. அதே மாதிரி இரக்கத்திலையும் அவங்களுக்கு ஈடாக நம்ம மக்களை சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வெளிநாட்டில் ஒரு வறுமையில் ஒரு பயத்தில் அந்நிய நாட்டில் போய் வாழ்ந்தால் கூட எவ்வளோ உதவிகள் இந்த கோவிலுக்கு செய்திருக்கிறாங்க தெரியுமா? இப்போ கூட மத்தியானம் சொன்னேன், இலங்கை தமிழர் தான் அவர், கனடாவில் இருக்கிறாரு. இலங்கை தமிழர் தான் சிவகுமாரன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினவர். ஆனால் அவர் 50,000 ரூபாய் அமிச்சார் மத்தியானம் சாப்பாட்டு, இல்லையா? அப்போது அந்நிய ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் இருக்கும், இருந்தாலும் கூட இவ்வளோ உதவி செய்யணுன்ற இரக்க குணம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம புக்கு டென்மார்க் போய்க்குது, நார்வே போய்க்குது, இங்கிலாந்து போய்க்குது, மலேசியா போய்க்குது, சிங்கப்பூர் போய்க்குது, சுவிட்சர்லாந்து போயிருக்குது, இப்படி எல்லா நாட்டிலையும் அமெரிக்கா போயிருக்குது. இந்த இப்போ சொன்ன நாடெல்லாம் சைடர்கள் இருக்கிறாங்க, இந்த சொன்ன நாட்டிலெல்லாம் பக்தர்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம புக்குங்களை அனுப்ப சொல்லி எல்லாருக்கும் பார்சல் போயிருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 200-300 புக்கு போயிருக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ இரக்க குணம் இருக்குதா? அவங்கள பாராட்டவனவா இல்லையா? நம்மளை விட அவங்க துன்பத்தில் இருந்தும் உதவி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பல் பூத்தால் என்னன்றான். கருவேப்பிலை செடி இருக்குத, அது இல்லைன்னா குழம்பு வைக்க மாட்டோம், இல்லை அதை உருவி போட்டு தான் தாளிப்போம். அப்போ அது நல்ல கருவேப்பிலை. இதை விட அழகான கருவேப்பிலை காட்டு கருவேப்பிலை, அவ்வளோ மனம் வாழ்ந்தது. ஆனால் குழம்புல போட முடியாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன? இப்போ கருவேப்பிலை செடியில் குண்டு குண்டு காய் வரும், பூ பூக்கும், அழகான மருதாணி செடியை விட கருவேப்பிலை செடியினுடைய பூ அவ்வளோ மனம் இருக்கும், அந்த தெருவே வாசனை வரும். அப்படிப்பட்ட கருவேப்பிலை செடி உதவாது. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன? கடல் தண்ணி எவ்வளோ வந்தால் என்ன பண்ண போகிறோம்? விவசாயம் பண்ண போகிறோம், இல்லை குடிக்க முடியும், இல்லை உதவாது தானே அது. அதே மாதிரி காட்டு கருவேப்பிலையும் உதவாது தானே, எவ்வளோ தான் பூத்து குழுங்கினாலும் உதவாது தானே. அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன? எவ்வளோதான் லிட்டர் கணக்கில் கண்ணோ டீ போட்டால் சாப்பிட்டு போகிறோம், உதவாது. எட்டி பழுத்தால் என்னன்னு, சப்போட்டா பழங்குத அது மாதிரி இருக்கும், எட்டி பழம் பெருசாக. ஆனால் அதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்னன்ட்டாமா. தர்மம்ன்றது ஒன்று பண்ணாதவன் இந்த பூமியில் இருக்கிறதும் ஒன்று தான், சாகிறதும் ஒன்று தான்ட்டான், இல்லை? ஆனால் அதை அவங்க பண்ணினுங்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்தது கல்கி அவதாரம். இந்த கலியுகம் அழியறதுக்கு கல்கி தான் வரணும். இப்போ அவதரிக்கல, இனிமே தான் அவதரிக்க. ஆமா, இனிமேல் தான் ஆகணும். இது ஆரம்பம் தான். இப்போ தசாவதாரம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதில் தசாவதாரம் ஒரு உயிரினத்தினுடைய தோற்றம் எங்கிருந்து உருவாகுதுன்னா நீர்லேருந்து உருவாகுது. நீர் இன்னும் ஒன்று இல்லைன்னா ஒரு உயிரினமும் மரம் செடி கொடி கூட உருவாகுது. அப்போ நீரினத்திலிருந்து உருவானது தான் அந்த தசாவதாரத்தினுடைய பரிமாண வளர்ச்சி. அது என்ன உருவாச்சு? முதல்ல மீனாச்சு, அப்புறம் ஆமையாச்சு, அப்புறம் பன்னியாச்சு, அப்புறமா சிங்கமாச்சு. இப்படியே மாறி இன்றைக்கி கல்கிக்கு வந்துக்குது. கல்கியினுடைய நிலை என்ன அப்படின்ட்டு போனோமா? கல்கின்னா காற்று. அந்த காற்று எப்படி வந்து அழிக்கும்? காற்று இப்போ நெருப்பால் அழியுது, உலகம் அழிஞ்சுன்னு இருக்குது இல்லையா? ஒரு பகுதி. பூகம்பம் வருது, அது ஒரு பகுதி. ஆனால் நீர் பகுதி அப்படி இல்லை. நீர் ஒரே நேரம் அப்படி கடல் பிரிஞ்சுதுன்னா உலகத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு உயிரினம் கூட இருக்காது. 1 மணி நேரம் பொறுத்து திருப்பி சேர்ந்துடும், பூமி வெட்ட வெளி ஆகிடும். அப்போ இந்த வெட்ட வெளியில் அந்த ஈரத்துலேருந்து திருப்பி 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 உருவாகி தான் மனித பிறகு. இது ஒரு யுகத்துலேயும் நடந்துக்குதாங்க. இது ஒன்றும் இப்போ தான் நடக்க போகிறது இல்லை. இது காலகாலமாக இப்போ பூமி தோன்றி எத்தனையோ மில்லியன்ன்றான். அப்போ இத்தனை மில்லியன் இருந்தால் எவ்வளோ கோடி ஜனம் வந்திருக்கும், எவ்வளோ கோடி ஜனம் வரும்? ஒன்றும் இல்லை, சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு 50 கோடி இருந்தாங்கன்னா இப்போ 125 கோடி இருக்கிறாங்க. இந்த 60-70 வருஷத்துல இவ்வளோ ஆகிக்குதுன்னா கோடிக்கணக்கான வருஷத்தில் எவ்வளோ ஆகிருக்கும்? அப்போது ஒவ்வொரு காலத்துலேயும் இயற்கை அழிக்கும். இயற்கைன்றது ஈசன் அர்த்தம். இப்போது ஈசன்னா என்ன அப்படின்னா எல்லா கிரகத்தையும் கடந்து நின்றது. அது
எந்த கிரகத்துக்கும் உட்பட்டது இல்லை. எல்லா கிரகமும் அதுக்கு உட்பட்டது. இப்போ பூமின்றது ஒரு கிரகம், சந்திரன், சூரியன், வெள்ளி, புதன், வேழன், இது மாதிரி சனி, இதை எத்தனை கிரகமும் அதுக்குள்ளே வச்சுங்கிறதே தவிர அது எதுக்குள்ளும் அடங்காதது. அதுக்கு பேர் தான் ஈசன், இயற்கை, இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த இறைவனாக இருக்கப்பட்டது இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் அதிகமாகி ஜன நெருக்கடி ஜாஸ்தி ஆகும்போது அதை அழிச்சிடும். அப்போ புது உலகம் தோன்றும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிவம் என்ற பொருள் அசையா பொருள். அது உலக இயக்கத்துக்கு வர்றதே கிடையாது. அதிலிருந்து உதிர்ற ஒவ்வொரு பொருள், அதுதான் விஷ்ணு, அதுதான் முருகன், அதுதான் விநாயகர், அதுதான் அம்பாள், அதுதான் இங்கே செயல்புரியும். அது ஒரு காலகட்டம். அது தெய்வத்தோட மனிதன் உறவாடினான். இப்போ ராமாயண காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராமர் கடவுள், ஆனால் மனுஷன் உறவாடினான் தான் அவர்கிட்ட. அப்போது தெய்வத்தோட மனிதனும் தெய்வனும் ஒன்றா உறவாடினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், சிலை மாந்திரிக வடிவத்தை உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சிலை வடிவம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கினே வந்துடுச்சு. ஞானமும் வந்தது. இந்து மதம் ஒரு பெரிய புனிதமான மதம். ஆனால் இந்து மதம் சரியான முட்டாள் மதம். ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஏன் சொல்கிறேன்னா, இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி ஞான பாதைக்கு உலகத்தில் எந்த மதமும் வழிகாட்டலை. இறைவனை அடையிறதுக்கு நேரடியான வழிகாட்டுற ஒரே மதம் உலகத்தில் இந்து மதம் ஒண்டி தான். வேறு எந்த மதத்துலையும் இறைவனை வழிபட வச்சாங்களே தவிர இறைவனை அடைய வழி வைக்கல. ஆனால் இந்து மதத்தில் இறைவனை அடையலாம் மனுஷன். அப்படி தான் மகான். அதனால தான் உலகத்தில் ஒரு மகான் ஒவ்வொரு நாட்டில் தோன்றினார்னா அவரோட முடியும். ஆனால் இந்த இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான் தோன்றிக்கினே இருப்பான். காரணம் ஏன்னா இறைவனை அடையிறதுக்கு வழி இந்த இந்து மதத்தில் உண்டு. அதே நேரத்தில் இந்த செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான செயல்பாடுகள் பண்ணுவான். அதனால தான் நான் சொல்கிறது, இதை மாதிரி அறிவாளியான மதமும் இல்லை, இதை மாதிரி முட்டாள்தனமான மதமும் செயல்பாடுகளும் வேறு மதத்தில் கிடையாது. அதனால தான் சொல்கிறது, இந்து மதம்ன்றது உலகத்தில் ஒரு கடவுளை நேரடி அடைய வழி வகுத்து கொடுத்துருக்குறது. அது சராசரி எல்லா மனிதனாலையும் முடியாது. அப்படி அதை நோக்கி இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் உலகத்தை மறக்கணும், உலக ஆசைகளில் அழியணும். அப்போ தான் அவனால் போக முடியும். உலக ஆசைகளை வச்சுக்கின்னு நான் இறைவனை அடையணுன்னா இறைவனை அடைய முடியாது. வணங்கலாமே தவிர இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும்னா நீ இங்கே விஷயங்களை இழக்கணும் நீ, அப்போ தான் அதை அடைய முடியும். அதுக்கு எல்லாராலையும் தயாரில்லை. ஏன்னா சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவனுக்கு போய் அதை அழிய விட்டுடுவானா, விட முடியாது. அப்போது வழிபாடுகள். ஆனால் இந்த வழிபாடுகள் எப்படி இருக்கணும் இந்து மதத்தில்ன்றது தான் நான் வலியுறுத்தி சொல்லி நிற்கிறேன். அதை சில பேர் என்னை நான் இந்து மதத்தில் எதிர்க்கிறேன்னு கூட சொல்கிறாங்க. அது எப்படி எதிர்க்கிறேன்னு எனக்கு தெரியல. சரியான சிந்தனையோடு போங்க. இறைவன் ஒன்று இருக்குது, மனிதன் ஒன்று இருக்குது. அந்த இறைவனை எப்படி வழிபடணும்? மூடத்தனமாக வழிபடாதுங்க. ஆடாக இருக்கிறேன், கோழியாக இருக்கிறேன், மாடாக இருக்கிறேன், பன்னியாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு உயிரினங்கள். புனித தன்மையை காட்டின மதத்தில் இதெல்லாம் கொடூரமான செயல்களை செய்யும்போது இது தவறுன்னு நான் சொல்கிறேன். தெய்வத்தை வணங்கும் போது நீயே புனிதனாக ஆகணும்னா நரக வேதனைப்படுத்தி இன்னொரு ஜீவனை போயிட்டு நரக வேதனைப்படுத்திட்டு கடவுள் வழிபாடு எப்படி பண்ண முடியும்? கடவுள் வழிபாடு, ஞான வழிபாடு ரெண்டு இருக்குது. கடவுள் வழிபாடு கூட்டு வழிபாடு, ஞான வழிபாடு தனித்த வழிபாடு. அப்போது ஞான வழிக்கு எல்லாராலையும் போக முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது உலகத்திலேயே எல்லா மனிதனால் பண்ண முடியும். மனிதனுக்கு எல்லா சக்திகளுங்குது. ஆனால் சும்மா இருக்க மட்டும் முடியாது. சும்மா ஒருத்தனால் இருக்க முடிஞ்சால் அவன் தான் மகான், அவன் தான் ஞானி, அவன் தான் கடவுள். அது முடியாது. உட்காந்து நீ எதையோ ஒன்று யோசித்துக்கினே இருப்பியே தவிர யோசனை இல்லாமல் எப்போ நிற்கிறியோ அப்போ தான் ஞானம் விளங்கும். அதுதான் ஞானம். அப்போ அப்படிப்பட்ட நிலை உலகத்தை பற்றி அங்கேயே யோசிக்கலைன்னா உலகத்தை பற்றி யோசிப்பியா? யோசிக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரி யோசிக்காத, உலகத்தை யோசிக்காத, சொந்த பந்தங்களில் மாட்டிக்காமல், பாசத்தில் அடிமையாகாமல் வாழ்ந்தால் இறைவன் அடையலாம். அதனால தான் இந்து மதம் அவ்வளோ வழிகாட்டி வச்சுருக்குது. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துன்னு அதை தான் சொல்லி கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலை நம்பி நான் இந்த உலகம் இயங்குது. சில பேர் என்ன சொல்கிறான், நான் எதுக்கையா கடவுளை கும்பிடணும், நான் ஏன் கடவுள் வழியில் போகணும், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். எவ்வளோ நாள் உடம்புல பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் தான். ஒரு நாள் நீ விழுந்துட்டீன்னா எவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன், இவ்வளோ நாள் நான் கடவுளை வழிபாடலையே, கடவுளை வணங்கலையே அப்படின்ற எண்ணம் தானாகவே உனக்கு வந்துடும். அப்போது கடவுள்ன்றது உனக்கு எது அப்படின்னு யோசிக்கணும். பக்தியில் கோயில் குளங்கள் போகிறது தவறே இல்லை.
பக்தியில் போகணும். ஆனால் ஞானத்தை தேடுறவனுக்கு உடலை மறந்து உயிரை தேடணும். நான் யார், எதுக்காக பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், நான் பிறந்து சாப்பிட்டு சாகிறதுக்காக பிறந்தேன்னு யோசித்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கொரோனாஸு இந்த பிரச்சனையில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நம்ம சீடர்களுக்கு ஒருத்தரையும் டச் ஆகலை. நான் சொன்னேன், இந்த மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்க, நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த கொரோனாஸ்ன்ற பேச்சு கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம சீடருங்கிறோம், உலகம் ஃபுல்லாக கொடூரமான நிலையில் போயினுக்குது. ஆனால் நம்ம சீடர்களை யாரையுமே தொடரலை. இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலையும் யாரையும் தொடரலை. காரணம் என்ன, அந்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை என்னன்னா, உன்னோட உன் எண்ணத்தோடு அது கலந்துடும், உடலில் வெப்பத்தை உண்டாக்கிடும். வெப்பத்தை உண்டாக்கும் போது குளிமை சேராமல் இருந்ததுன்னா அந்த கொரோனாஸ் கிடையாது. அதனால தான் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். அதனால் அந்த மாதிரி வழியில் போய் செயல்பட்டிங்கன்னா மனோ தைரியம் வரும், தைரியமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவியாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். நீங்களும் எந்த நிலையிலையும் கவலைப்படாமல் வாழலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு காலில் கல்லிடுச்சிக்கிச்சின்னா கூட நம்ம குழந்தைக்கு பதறி போயிடுவோம் நம்ம. அது இயற்கையான விஷயம். ஆனால் இந்த பாதையில் போகிறவங்களுக்கு செத்தே போயிட்டாட்ட சரி, இது இயற்கை, இறப்பு ஒரு நாளைக்கு வரதானே போதுன்றது மனோதைரியம் வரும். அதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம்.